தமிழ் மொழியுடைய பழமையை பெருமையை நிலைநாட்டுறதுக்கு இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் மிக மிக அவசியம். இது காலத்தின் கட்டாயம். திராவிட இயக்கம் தமிழுக்கு என்ன பண்ணுச்சுன்னு பல பேர் கேட்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்கின்ற பதில், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் எப்போதும் இருக்கும் என்பதை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்திக்கு இங்க இடமில்லைங்கிறத உறுதி செய்தது திமுக அரசு. நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடுன்ற பெயரை வச்சதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்ததும் திமுக அரசு. நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு தமிழ் அறிஞர்களுடைய நூல்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாட்டுடைமையாக்கி இருக்கின்றாங்க. அதே போல முத்தமிழர் மொழிபெயர்ப்பு திட்டத்தில் 160 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. திசைதோறும் திராவிடம் திட்டத்தில் இதுவரை 74 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகளும் ஒதுக்கப்படுகின்றது. அதே போல் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள், சென்னையில பன்னாட்டு புத்தக திருவிழா, இப்படி தமிழ் மொழி வளர்ச்சிக்காக ஏராளமான பணிகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செய்து வருகின்றது. அந்த வரிசையில இந்த வேர்ச்சொல் நூல்கள் வெளிவருவது மிக பெருமைக்குரிய ஒரு விஷயம். At this juncture, I wish the international seminar on the released volumes of this dictionary series to be a fruitful and a very successful one. I thank my ministerial colleagues, senior government officials, representatives of Oxford University, press, Tamil scholars, academicians and students for being part of this wonderful occasion. I wish you all continued success in your scholarly pursuits, and may this remarkable work further enrich linguistic research. I am sure that this initiative will strengthen our understanding and the deep historical connections between our languages.